ஹாய் மக்களே! வெல்கம் டூ மினி விளாக் சீரிஸ். நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்ச்சு குளிக்க வச்சு தூங்க வைக்கிறதுக்குள்ள ஒரு யுகமே ஆகுற மாரி இருக்கு. ஐயோ! எப்பா சாமி முடியலடா. ஐ திங்க் மாம்ஸ் கேன் ரிலேட். இன்னைக்கு சண்டே ஈவினிங் நவீன் வந்து உட்காந்து எங்களோட யூடியூப் லாங் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா, அன்னைக்கு மட்டும் தான் எங்களுக்கு டைம் மீதி நாள்லாம் கரெக்ட்டா இருக்கும். அத எடிட் பண்ணா தான் எங்களால வீடியோ போட முடியும். ஈவினிங் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் கியூக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்த ஓவன் ஃப்ரெஷ்ல வந்து இந்த கார்லிக் பிரெட் லோஃப் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கார்லிக்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த அமுலில் வந்து என்கிட்ட வந்து இந்த கார்லிக் அண்ட் ஹர்ப் பட்டர் வந்து இருந்துச்சு. அந்த பட்டர் கூட இந்த கார்லிக்ஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் சீசனிங் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இது 2த்தையும் அந்த பட்டர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த கார்லிக் ப்ரெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 ஸ்லிட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பட்டரை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அண்ட் ஓவனில் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் வந்து நாங்கள் சாப்பிடும்போது லைட்டாக ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கார்லிக்கோட அந்த ஃபுல் கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப இறங்கி இருந்துச்சு. பட் அந்த பட்டர் இருந்தனால அந்த ஸ்பைஸ் கொஞ்சம் மேனேஜ் ஆச்சு. பட் நான் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகேனோ போட்டதுனால லைட்டாக ஸ்பைஸ் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பைசி வேணாம்னா கார்லிக்கோட நம்பர்ஸை கம்மி பண்ணிவிடுங்க. நான் ஒரு 10 to 15 கார்லிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அண்ட் இதை வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் டோஸ்ட் மோடில் வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து 200 டிகிரியில் வந்து வச்சுருந்தேன். மீன்வைல் வந்து கியூக்கு நான் போயிட்டு இந்த நேந்திரம் பனானா மிக்ஸ் ஒன்று வந்து கேரளாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கிட்ஸ்க்கு வந்து இந்த நேந்திரம் பனானா கொடுக்கறதுனால அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. அண்ட் மோரோவர் அது அவங்களோட வெயிட் கெயினுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 1 to 1 1/2 ஸ்பூன்ஸ் வந்து டெய்லியுமே ஈவினிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இது வந்து அப்படியே கொடுத்தா கியூ வந்து சாப்பிட மாட்டான். ஸோ இது கூட வந்து ஒரு ஹாஃப் பனானா வந்து அந்த ஃப்ளேவருக்காக நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். இது வந்து முடிஞ்சிருச்சு இதோட. நான் சேம் டைம் வந்து எனக்கு நான் ஓவனில் வச்ச கார்லிக் ப்ரெட்டுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இதை வந்து ஒரு 3 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் நவீனுக்கும் என் அம்மாவுக்கும் சேர்த்து. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் வந்து சீஸ் அண்ட் வேறு ஏதாவது சீசனிங்கும் வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் வந்து பழமுதிர்ச்சோலை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரெட்ஸ் கிடைக்கும். என் கீழே கூட்டிகிட்டு வந்து சும்மா ஒரு ஹாய் இந்த கேமரா முன்னாடி வந்து சொல்லிட்டு போனேன். அவனும் வந்து கொஞ்சம் ஜாலி ஆகிட்டான். அண்ட் ஈவினிங் வந்து கியூக்கு 9th மந்த் ஃபோட்டோ ஷூட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட்ஸ்லலாம் அவன் வந்து கொஞ்சமாச்சும் உட்காருவான். இந்த ஃபோட்டோ ஷூட் அவனை உட்கார வைக்கவும் முடியல, படுக்க வைக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஐ திங்க் 9 மந்த்துக்கு மேலலாம் ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஐ திங்க் 12 மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற பாய் மாம்ஸ் ஆர் எனி மாம்ஸ் ஹூ கேன் ரிலேட் டு திஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி எனக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவன் ஒரு செகண்ட் கூட உட்காரல. அவனை என்னால் பிடிக்கவும் முடியல. ஸோ இப்படியே வச்சு நாங்கள் வீடியோஸும் அப்படியே அங்கே நிற்க வச்சு தான் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.